Hello friends, welcome to Krishna's Tech Info. So இந்த வீடியோவில் நம்ம சென்னை மெட்ரோவில் வந்து ட்ராவல் கார்டில் சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மெட்ரோ ட்ராவல் கார்டு வந்து மார்ச் 31 வந்து வேலிடிட்டி முடியுது. ஸோ இந்த ட்ராவல் கார்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வந்து சிங்கார சென்னை கார்டுன்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து இந்த ட்ராவல் கார்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வந்து சிங்கார சென்னை கார்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ட்ராவல் கார்டை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து உங்களுக்கு புது சிங்கார சென்னை கார்டில் வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ உங்களோட டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்கள் இந்த புது கார்டிலே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னும் 2 months தான் டைம் இருக்குது. ஸோ இந்த சிங்கார சென்னை கார்டு நீங்கள் இன்னும் வாங்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து இது போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த புது சிங்கார சென்னை கார்டு வந்து நீங்கள் பை பண்ணுறதுக்கு எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த புது கார்டில் வந்து நீங்கள் டாப் அப் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கார்டு பை பண்ணும்போது நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் கார்டை வந்து உடனே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சிங்கார சென்னை ப்ரீபெய்ட் கார்டு வந்து நீங்கள் மெட்ரோவில் மட்டும் இல்லாமல் எம்டிசி பஸ்லையும் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சென்னையில் வந்து நீங்கள் எம்டிசி பஸ்ஸில் எதில் ட்ராவல் பண்ணாலும் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெட்ரோலையும் வந்து இது யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கார்டில் வந்து நீங்கள் பேலன்ஸ் எப்பவும் வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கேனாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஆன்லைனில் எப்படி மெட்ரோ டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கலன்னா வீடியோவில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ட்ராவல் கார்டோட எக்ஸ்பைரியை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க சிங்கார சென்னை கார்டு வந்து எப்படி பை பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.